நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் தேவன் ஏற்ற நேரத்தில் வர்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ரோமர் 8வது அதிகாரத்தில் இருக்குது, கர்த்தர் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கையை தட்டியாமே எதனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்கள். கர்த்தர் அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்பா நம்ம மேலே அன்பாக இருக்கிறார், அப்பா நமக்கு ஃபேவராக இருக்கிறார், அப்பா நம்ம மேலே வெறுப்பாக இல்லை, அப்பா நம்மளை தண்டிக்க மாட்டார், அவர் நம்மளை ரட்சிக்கிற தேவன், விடுவிக்கிறவர். ஆமென். அப்போ கர்த்தர் சொல்லுங்கள், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? சொல்லுங்கள். கர்த்தர் என் பட்சமாக இருக்கிறதுனால, என் பட்சத்தில் இருக்கிறதுனால எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அவர் நம் பட்சமாக இருக்கிறதுனால நமக்கு விரோதமாக யாரும் செயல்பட முடியாது. ஓகே, என்ன தீமைகள் நடந்தாலும் அதை தேவன் நன்மையாய் மாற்றுவார். இது நன்மையான நவம்பர் மாதம். கட்டாயம் எவ்வளோ தீமை நடந்தாலும் கவலைப்படாதீங்க, அதை பூரா அவர் நன்மையாக மாற்றுற மாதம் இந்த மாதம். ஓகே, காட் பிளஸ் யூ. மனதார ஆசீர்வதிக்கிறேன்.